ஸ்லிங்ஷாட் யூஸ் பண்ணுறது ஒரு போதைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மாட்டிங்க. ஸ்லிங்ஷாட்னா சில பேருக்கு விளங்காமல் கூட இருக்கலாம். ஸ்லிங்ஷாட்னு சொல்லலாம், கேட்டபிள்னு சொல்லலாம், உண்டிகோல்னு சொல்லலாம், வில்லுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். ஆனால் நம்ம இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கிற யூகேயில் இருக்கக்கூடிய ஸ்லிங்ஷாட்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டில் எப்படி வாங்கணும், இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என் கையில் வச்சுருக்கிற இந்த 3 ஸ்லிங்ஷாட்டும் யூகேயில் டிசைன் பண்ண, மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ஸ்லிங்ஷாட். இந்த ஸ்லிங்ஷாட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிறிஸ் கேஃப்ரைன் அப்படிங்கிறவர். இவர் கேட்டபிள் கேரேஜ் அப்படிங்கிறக்கூடிய யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். இவர் கிட்டத்தட்ட தன்னோட 20 இந்த ஸ்லிங்ஷாட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி யூடியூப் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் டார்கெட் ஷூட்டிங் மற்ற எல்லாமே இதில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓனாகவும் மேனுஃபேக்சரிங் பண்ண அப்படி ஒரு யூகேயில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்லிங்ஷாட்டை இப்போ நம்ம இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்லிங்ஷாட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கிரிப்பாகவும் இருக்கும். இந்த ஸ்லிங்ஷாட் நம்ம 3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடலும் 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாடலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்கும். இதோட டார்கெட் ஷூட்டிங்கும் வீடியோ எண்டில் இருக்குது. அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடல் இந்த மாடலோட நேம் ரோலெக்ஸ். இதோட ஒயிட் பவ் டோர் எவ்வளோ இருக்குன்னா 90 mm இருக்கும். இன்னர் பவ் டோர் எவ்வளோ இருக்குன்னா 42 mm இருக்கும். வித்து ஹெட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24 mm இருக்கும். அதாவது ஃபோர்க்கு வித்து. ஹைட்டு கிட்டத்தட்ட 130 mm இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 grams வரைக்கும் இருக்கும். இந்த ரோலெக்ஸ் ஸ்லிங்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபோர்க்கு 24 mm இருக்கிறதுனால இதில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய பேண்டோட வித்து கூடுது. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் 8 mm மட்டும் இல்லை, 9 mm யூஸ் பண்ணலாம், 10 mm யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸும் நல்லாயிருக்கும், பவரும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வைப்பர். இதோட அவுட்டர் டயா 90 mm, இன்னர் டயா 42 mm. வித் ஹெட்டு அதே 24 mm தான். ஹைட்டு அது 140 இருந்துச்சு, இது 130 இருக்குது, அவ்வளோதான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதே 150 grams தான். இந்த ஸ்லிங்ஷாட்டும் லுக் லைக் அதே மாதிரி தான். இதோட இந்த ஃபோர்க்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அண்டு பிராஸ். அதனால் இது பார்க்குறதுக்கு லுக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். மெக்னீசியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெட்டீரியல், மெக்னீசியம் சரி, பிராஸும் சரி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாடல் கோப்ரா. கோப்ராவை பொறுத்த வரைக்கும் சேம் லாஸ்ட்டாக பார்த்த வைப்பரோட சேம் டிபிக்கல் தான். அதில் என்ன மெஷர்மெண்ட் இருந்துச்சோ அதே சேம் மெஷர்மெண்ட் தான். இதோட அவுட்டர் டயா 90 mm இருக்கும். இன்னர் டயா 42 mm, வித்து 24 mm, ஹைட்டு 130 mm இருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதே சேம் 150 grams தான். இப்போ இந்த ஸ்லிங்ஷாட்டை குறிப்பாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் இங்கேருந்தே பை பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோலேயே டிஸ்பிளேலேயே நான் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்பிளேயில் பார்த்துங்க. அதே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். கீழே வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அதில் பை பண்ணி அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை ரீச் அவுட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்லிங்ஷாட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thank you for watching.